எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெட் அனிமல் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கணும். நம்ம சுற்றுப்புறத்தையும் மாற்ற வேண்டியது வரும். அது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களை வச்சே நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, என்னோட குட்டீஸ், அதாவது லியோவும் ஹாப்பியும் அவங்களுக்கு பசிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே வருவாங்க. வந்துட்டு நம்ம காலில் உரசுவாங்க. உரசிட்டு கூப்பிடுவாங்க. நம்ம அப்பவும் கவனிக்கல அப்படின்னா அவங்க வாயை வச்சு கூப்பிடுவாங்க. அப்போ என்னென்னா, நார்மலாக மியாவ் அப்படிங்கிற சவுண்டு வராது. அவங்க நார்மலாக கோவத்துலேயோ இல்லை ஒரு இதுலேயோ கத்துறவங்கல்ல, அந்த சவுண்டு வராது. அது சவுண்டு ஏன் ஏன் அப்படி தான் கத்துவாங்க லைட்டாக. அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி கூப்பிடும்போது அவங்களுக்கு பசிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக அந்த டயத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோன்னா, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுத்துட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளை அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சான். அந்த மாதிரி அதே மாதிரி கரெக்டாக டயத்துக்கு சாப்பாடு வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதிக சவுண்டு இருக்கக்கூடாது. அவங்களோட கேட்குற திறன் எந்த அளவுக்கு டெசிபல் இருக்குதோ அந்த அளவுக்கு சவுண்டு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு அதிகமாக சவுண்டு கேட்டால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. சிலவங்க வந்து வீட்டை விட்டே போகிறதுக்கு விரும்புவாங்க. நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதனால் அதிகமாக சவுண்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க தூங்கும்போது அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க தூங்குறதுக்கு கொஞ்சம் அந்த டார்க் பிளேஸ் ஆகிட்டு, அதாவது ரொம்ப வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பிளேஸை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டோன்னா அவங்க அதில் போய் அழகாக நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா பூனைகள் வந்து அதிகமாக தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பகல்னாலும் சரி நைட்னாலும் சரி அதிகமாக தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கண்டினியூவாக கூட தூங்குவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் லியோவும் ஹாப்பி அப்படின்னா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் வீட்டை சுற்றி விளாடுவாங்க. விளாடிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் அங்கே எழுந்திரிச்சு வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 10:30. இப்போ தூங்க போனாங்கன்னா இனிமேல் வந்து இவங்க எழுந்திரிச்சு வர்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு 2:30-3 மணி ஆயிரும். அப்போ தான் முழிப்பாங்க. நம்ம நடுவில் முழிப்பு காட்டினா கூட முழிச்சு வந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க அரைக்குறை தூக்கத்தில். அதனால நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அவங்களாம் எந்திரிச்சு வந்து அவங்க சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால அவங்க தூக்கம் வரும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தூக்கத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கள அமைதியாக விட்டுறணும். அதே மாதிரி அவங்க விளாடுற நேரத்தில் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு விளாடுவாங்க. நம்ம வந்து காஸ்ட்லியான திங்ஸும் வாங்கி போட்டால் கூட அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. ஒரு பேப்பரை உருட்டி போட்டோன்னா அதை வச்சு சுற்றி விளாடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அவங்களுக்கு விளாடுறதுக்குன்னு காஸ்ட்லியாக எதுவுமே வாங்கினது கிடையாது. பசங்க விளாடுற பாலை தூக்கி போட்டு அது கூட அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏதாவது ரோல் மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா போதும், அதை போட்டு உருட்டிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாயில் உள்ள அந்த ஒரு சின்ன துண்டு பீஸு உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பேக்கிங் வருதில்ல கவர், அதை கிழித்து நாங்கள் ஒரு இது மாதிரி மாதிரி கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை வச்சு விளையாடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்க. நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு விளையாட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டா போதும், அவங்க பேசாமல் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு கூட நம்ம விளாண்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்து வந்து அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புல எதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அது எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குதுன்னா நிறைய ஈச்சிங் இருக்கும். அதை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த ஈச்சிங் ப்ராப்ளம் உண்டு. அதனால் நாங்கள் மெடிசின் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி சொரிஞ்சு காட்டுவாங்க. இதெல்லாம் நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். கண்டினியூ இதே மாதிரியான நல்ல தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் வரேன். அடுத்து என்ன தகவல் சொல்ல போகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஹாப்பி லியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி.